என் பெயர் ராகவன். காபி குடித்த டம்ளரை என்னிடம் இருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே என் அருகில் நின்றாள். என்ன என்பது போல் சுமதியை ஏறெடுத்து பார்த்தேன். உங்க பையனும் மருமகளும் நாளைக்கு ஹனிமூன் முடிச்சுட்டு சிம்லாவில இருந்து வர்றாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டேன். அவங்க தங்க ரூம் வேண்டாமா? அந்த ரூம்ல தானே உங்க அம்மா அப்பா தங்கி இருக்காங்க. இவ்வளவு நாள் இருந்தது போதும், அவங்கள ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க என்றாள். நான் அவளையே பார்த்தேன். 30 வருடங்களுக்கு முன்னால் என் தந்தை கட்டிய வீடு. பாத்ரூம் அட்டாச்சுடன் 2 படுக்கை அறைகள், ஹால், அதிலும் அட்டாச்சு பாத் வசதி, சமையலறை, டைனிங் ரூம், பூஜை அறை என்று விஸ்தாரமாய் கட்டப்பட்ட வீடு. இப்போது என் அம்மா தங்கிக் கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது. நான் இருக்கும் படுக்கை அறையை ஆரம்பத்திலிருந்தே பயன்படுத்தி வருகிறேன். எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் வரை என் தந்தை உயிருடன் இருந்தார். அதற்கு பின்பும் கூட இன்று வரை தனி ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் என் அம்மா. இப்போது திடீரென்று ஹாலுக்கு வர சொன்னால் என் மனம் என்னவோ போல் இருந்தது. அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவார்கள். ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவார்கள். அது அம்மாவுக்கு இடைஞ்சலா இருக்காதா? தனக்கென்று இருக்கும் பிரவேசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள்? நினைக்கும் போதே என் தொண்டையை அடைத்தது. மனைவி கேட்டதற்கும் நான் என்ன பதில் சொல்வது? உடனே என் முகபாவனையை புரிந்து கொண்டவளாய், உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருந்தால் நான் போய் பேசுறேன் உங்க அம்மாட்ட என்று தடாலடியாய் கூறினாள். ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகி வாமா என்று நான் கேட்பதை விட என் மனைவி கேட்பதுதான் சரி என மனதில் பட்டது. சரி சுமதி, நீயே கேட்டுடு என்றேன். அடுத்த 5 நிமிடங்களில் சுமதி என் அம்மா படுத்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அத்தே அத்தே குரல் கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். நாளைக்கு காலையில உங்க பேரனும் மனைவியும் டூர் முடிச்சு திரும்பி வர்றாங்க. அவங்க தங்குறதுக்கு ரூம் வேண்டாமா? நீங்க காலி பண்ணி கொடுத்தால்தானே அவங்க தங்க முடியும். தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று வெடுக்கென்று கூறிவிட்டு திரும்பினாள். அவள் அடுக்கலைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன். அம்மாவை பார்க்க பாவமாய் இருந்தது. பிரம்மை பிடித்தால் போல் அமர்ந்திருந்தாள். இதுவரை சுவாதீனத்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு இனி கிடையாது என்பதை அவளால் தாழ முடியவில்லை. அம்மா அருகில் கட்டில் மீது அமர்ந்தேன். என் கைகளை ஆதோரத்துடன் பற்றி கொண்டாள். அவள் கைகள் நடுங்கின. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ ஹாலுக்கு வர வேணாம்மா, இங்கேயே இருந்துக்கோ என்று ஒரு பேச்சுக்கு சொல்லி பெருமூச்சொன்றை விட்டேன். அதற்கு அம்மா, அது கூடாதுடா ராகவா, சின்னஞ்சிறுசுகள், அதுங்க ஹால்ல தங்க முடியாதுல்ல. எனக்கு என்ன, நான் ஒண்டி கெட்ட ஹாலுக்கு தானே போக போறேன், வீட்டை விட்டு இல்லையே. அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன். சிறிது நேரம் மௌனமாயிருந்த அம்மா தொடர்ந்தாள். ராகவா, நீ குழந்தையா இருந்தப்ப இந்த கட்டுல தான் என்னோட நீ படுத்திருப்ப. எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ உங்க அப்பா தான் சாதம் பிசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டுல உட்கார்ந்துதான் உனக்கு சாதம் ஊட்டுவார். இதெல்லாம் மறக்க முடியுமா? கைகளை என்னிடம் இருந்து விடுவித்து கட்டிலை ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டாள். சட்டென என்னை நோக்கி திரும்பிய அம்மா, டே ராகவா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்ன இங்க தங்க விடுடா, நாளை உதயத்திலலாம் நான் ஹாலுக்கு வந்துடுறேன். என் கையை பிடித்து கெஞ்ச துக்கம் பீறிட்டது எனக்கு. சரிம்மா, நீ படுத்து தூங்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு நான் தங்கினால் ஓவென்று அழுது விடுவேன் என எண்ணி அம்மாவை படுக்க வைத்து என் அறைக்குள் திரும்பினேன். என் சிந்தனை பூராகவும் அம்மாவை பற்றியே இருந்தது. அம்மா கூச்ச சுபாவம் உடையவள். யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள். உடம்பு முடியாமல் போனாலும் கூட உட்கார்ந்தபடிதான் இருப்பாள். அதற்காகவே நாங்கள் யாரா இருந்தாலும் 5 நிமிடமோ அல்லது 10 நிமிடமோ இருந்துவிட்டு வெளியேறி விடுவோம். அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள். ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பர். அத்தோடு ஹாலில் தான் டிவி இருக்கு. டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகனும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பர். இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே. நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கி தின்றது. இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு. மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என கேட்பது தவறு இல்லையா என்று சுமதியிடம் சொல்லிட வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே தூங்கிவிட்டேன். ஆனால் மறுநாள் காலை அம்மா இதற்கு ஒரு விடை கொடுத்தாள். ஆம், அம்மா நள்ளிரவே காலமாகிவிட்டாள். ஹாலில் இருந்து கொண்டு
தான் அவஸ்தைப்பட்டு அதனால் பிரத்தியாருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டால் போலும். தன் தாயின் மரணம் ராகவன் மனதை அரித்து தின்றது. அம்மாவை ரூமை காலி செய்ய சொல்லாமல் இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டாளோ என்ற குற்ற உணர்ச்சியால் திணறினான். அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன. இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன். சுமதி என் அருகில் வந்து நின்றாள். என்ன அம்மாவை பத்தி சிந்தனையா? நான் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவளே தொடர்ந்தாள். பாவம் உங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். என்ன செய்யறது என்றவள், ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? என்ன என்பது போல் அவளை பார்த்தேன். கடைசி வரைக்கும் ஹாலுக்கு வரவே இல்லை பாத்தீங்களா? தன் ரூமன் உரிமை கொண்டாடியே அங்கேயே உசுர விட்டுட்டாங்க. அவங்க சாமர்த்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று சொல்லிவிட்டு அகன்றாள் சுமதி. எனக்கு அவளை கொன்று விடலாம் என்றுதான் தோன்றியது. அம்மாவை வெளியேற்றணும்னு ரூமை கேட்டாளா, இல்ல பையனை வைக்கணும் ரூமை கேட்டாளா? அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டு இருப்பாளா? அம்மா தனியா இருந்ததுதான் அவளுக்கு பலவீனமா போச்சு. நான் தனியா இல்லை, பையனோடு தான் இருக்கேன்னு என்று அம்மா சொன்ன நம்பிக்கையை கூட என்னால காப்பாற்ற முடியல. அவளை அழைத்து, இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள். என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நாம் தானே கட்டி கொடுக்க வேண்டும். அம்மாவை ரூமை காலி செய்து கொடு என கேட்டது தவறில்லையா என்று சொல்ல நினைக்கிறேன். ஆனால் முடியவில்லை. இது என்னுடைய கையாலாகாத தனமோ? நான் மட்டும்தான் இப்படியா? இல்லை எல்லா ஆண்களும் இப்படித்தானா? பெண் இருந்தும் சன் இருந்தும் பல அப்பாக்களையும் அம்மாக்களையும் இன்று பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது. பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா என்ன? ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கையிலும் என்னை ஏன்னு கேட்க ஆளில்லை என்ற வாக்கியம் வயதுக்கேற்ப மாறும். இளமையில் கர்வமாகவும் முதுமையில் பரிதாபமாகவும். வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். அன்னையின் மடியில் தலை வைத்து அயருங்கள். தந்தையின் கரங்களை பிடித்துக் கொண்டு கடைவீதிக்கு செல்லுங்கள். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள். இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஆதரிப்பர் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இதைவிட வேறு புண்ணியமும் வேண்டுமா? சில சந்தோஷங்களும் சில கனவுகளும் நாம் நினைத்தால் மட்டுமே அடைய முடியும்.